என்ன பாவா ஸ்கேமா? நான் கொஞ்சம் சொல்றேன் உண்மைய. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பிரேசில் பார்க்க போது இந்தியா இந்தியா டெவலப்மெண்ட் அப்படி இப்படி நடுவில் பேசி பார்த்திருப்பீங்க. எனக்கு இதுல முதலே ஒரு உடன்பாடு கிடையாது. ஏன்னா இவங்க எப்படி சும்மா ஒரு பிரேசில் டீம் இங்க கூட்டு வருவாங்க? அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு ஸ்கேம். இன்னொரு பக்கம் ரஞ்சித் பஜாஜ் சார், அந்த மனுஷன் எந்தெந்த டீம் எங்க கூட்டு போய் வின் பண்ணி கூட்டு வந்து இந்தியாவுக்கு பெருமையை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த டீமை கூடுறான்னா மேனேஜ் நீ பண்ணிக்கோ, டீம் இவர் ஹேண்டில் பண்ணுவாரு. அது எப்படின்னா, நீ தான் வந்து கல்யாணம் பண்ண போற, ஆனா மாப்பிள்ளை இவர். என்னன்னா இது டேய், ரெண்டு பேருமே தனித்தனியான ஒரு ஒப்பீனியன், ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ரெண்டு பேருமே தனித்தனியான கேம் ஸ்டைலு. ஆனா அந்த மனுஷன் முடியாது படா அப்படின்னு போயிட்டாப்ல. என்னமோ இருக்கட்டும், இது ஒரு ஸ்கேம். இப்போ இந்தியா பிரேசில் வந்து இங்க வருதுன்னா குறைஞ்சது ஒரு 20 இருந்து 50 கோடி ரூபாய் வேணுமாமா. இன்னும் அபிஷியலா எதுவுமே அந்த அமௌண்ட் எல்லாம் சொல்லல. ஆனா இதே டயத்துல ஏசியன் கப் நடக்குது. இப்ப இந்தியா என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க 2 டீமா செப்பரேட் பண்ணி ஒரு டீம் வந்து இவங்க பிரேசில் கூட விளையாடு, ஒரு டீம் வந்து டோர்னமெண்ட்டுக்கு போகும். இதெல்லாம் நடக்கிற கதையா இருக்கு. இந்தியாவுக்கு தேவை ஒரு கிராஸ் ரூட்டோட டெவலப்மெண்ட் மட்டும்தான். அப்படி கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டா நம்ம வளர்ந்து போகணும். ஆனா இந்த நாய் என்ன பண்றானுங்க, மெஸ்ஸியை கூட்டு வரட்டும், இதுக்கப்புறம் ரொனால்டோவையும் கூட்டு வருவானுங்க. இப்ப பிரேசில் டீம் வருது. இது எல்லாமே பிசினஸ். இது நம்ம பார்க்கணும்னு இல்லை. எவன்கிட்ட கோடிக்கணக்கில் இது இருக்கோ அவன் வந்து காசை கொடுத்து அவன் கூட 2 போட்டோ எடுப்பான். அதுல இவ்வளவு காசு வந்தா இதுல இவனுக்கு இவ்வளவு, இதுல இவனுக்கு இவ்வளவு. இதுதான் இங்க நடக்கிற உண்மை. சோ நீங்க சொல்லுங்க, பிரேசில் தேவையா, மெஸ்ஸி தேவையா, நெய்மர் தேவையா, ரொனால்டோ இந்தியாவுக்கு தேவையா, இல்ல நம்மளோட ஃபியூச்சரோட பசங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையா? கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா ஃபுல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. அண்ணன் இறக்குறேன், ஃபுல்லாத்தையும் இறக்குறேன்.